ஒரு நிமிஷம் கேளுங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எதுங்க சரியான நேரம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் என்ன? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். KRUPA ஸ்பேஸ் VIBES. அது எல்லாத்துக்குமே பதில் வந்து நமக்கு ஆயுர்வேதாலே இருக்கு. 6லேருந்து 10, அதாவது தோஷமாக பிரிக்கிறாங்க. ஒரு 24 மணி நேரத்தை வேற வேற தோஷம் அப்படின்ட்டு. ஸோ கஃபா அப்படின்றாங்க. 6லேருந்து 10 கபம்னு சொல்கிறோம் இல்லையா, கஃபா தோஷா. அது வந்து 6லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் தான் உடல் எப்பவுமே சோம்பலாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுமா. அதாவது தூங்கலாமே கொஞ்ச நேரம், ஸ்னூஸ் பட்டன்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அப்படி ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எழுந்து உங்களுக்கு பிடித்த உடற்பயிற்சி, யோகாவாக இருக்கலாம், பிலாட்டிஸ் இருக்கலாம், ரன்னிங் இருக்கலாம், ஸ்விம்மிங் இருக்கலாம், ஜாகிங், சைக்கிளிங், எதுவோ கேம்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் தயவு செய்து அதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் பாடி திரும்ப சார்ஜ் ஆகி நாள் பூரா சுறுசுறுப்பாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, எக்ஸசைஸ் பண்ணின நாள் உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சரி, எனக்கு நேர காலமே சரியில்லைங்க, சாயந்தர நேரத்தை தான் என்னால் முடியும், நான் வேலை அது மாதிரி அப்படின்னீங்கன்னா தவிர்க்க முடியலைன்னா பண்ணலாம் சாயந்தரத்தில். ஆனால் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணால் என்ன ஆகும்னா உங்களோட தூக்கம் தந்தாமல் தள்ளிட்டே போகும். நீங்கள் இரவு 9:30க்கு படுக்க போயிட்டு தியானம் பண்ணிட்டு படுத்து 10லேருந்து ஒரு 5 வரைக்கும் தூங்கணும் இல்லையா, அது தள்ளி போகும். அதெல்லாம் தான் காலை நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது உகந்தது. முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.